இலக்குன்னே சொல்லலாம். தமிழகத்தை சுற்றியுள்ள இந்த 1076 கிலோமீட்டரில் எத்தனை இடங்கள் புதையுண்டு இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 53 இடங்களில் புதையுண்ட நகரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக பூம்புகாரில் 21 கிலோமீட்டர் தூரத்தில் 45 மீட்டர் ஆழம் வரைக்கும், கன்னியாகுமரியில் கிட்டத்தட்ட 11,560 சதுர கிலோமீட்டரும், மடகாஸ்கர் வரைக்கும் எண்ணற்ற தீவுகள் மூழ்கி இருக்கிறதும் எங்கள் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்து இது பாண்டிச்சேரி. இது கூட இந்து பேப்பரில் சஞ்சீவ்குமார் பதிவு பண்ணாங்க. இது கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி அரிக்குமேடு கடற்கரையிலேருந்து 16 கிலோமீட்டர் தூரம் கடலுக்குள்ள 40 மீட்டர் ஆழத்தில் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த செவர் இன்னைக்கும் இருக்கு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வாட்டி மேலே டைவ் பண்ணிட்டோம். அரவிந்த், எனக்கு 50 வயசாகுது, ஹை சுகர் இருக்குது, ஹை பிபி இருக்குது. 333 சுகரில் 12 தடவை டைவ் பண்ணேன் இந்த இடத்துல. டைவ் பண்ணி இது வந்து மனிதனால் கட்டப்பட்ட சுவர்னு இப்போ நிரூபணம் ஆகி உலகத்தின் மிக பழமையான ஒரு கட்டிடக்கலை இங்கு தான் இருந்தது என்று உலக அறிஞர்கள் ஒற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்டிக்கல் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுவும் பிஎஸ் ரிவ்யூ முறையில் இந்த ஆர்டிக்கல் பதிவானா, அதுவும் பிரெஞ்சு நாட்டு மூலம் பதிவானா, இதுதான் உலகின் மிக பழமையான கட்டிடக்கலை நிரூபிக்கப்பட போகிறது. அடுத்து இதில் ரொம்ப வியப்பு என்னன்னா, சிறுபனாற்று படையில் செல்லக்கூடிய ஈர்ப்பட்டினம், இதுதான் எல்லாருக்கும் மண்டை குழப்பிட்டு இருக்கு. கடல்சார் ஆய்வுபடி பார்க்குறப்ப 16 கிலோமீட்டர் தூரம் கடலில் 40 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் நீளக்கூடிய ஒரு சுவர் இயற்கையாக தோன்றினதல்ல, மனிதனால் கட்டப்பட்டதுன்னு உறுதி செய்யப்பட்ட நிலையில் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய சிறுபனாற்று படையில் வரக்கூடிய அந்த பாடல் வரிகள் எப்படி இதுக்கு பொருத்தமாக இருக்குது? எல்லாரும் குழம்பி போயிருக்கிறாங்க. ஒட்டகம் படுத்திருக்கிற மாதிரி கடலுக்குள்ள ஒரு செவர் பஞ்சு இருக்குது. அந்த செவர் மேலே கரும்புகையை ஏற்றி அதுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்ததுன்னு ஒரு பதிவாக இருக்குது 2300 வருஷம் முன்னாடி ஒரு பாடலில். ஆனால் அந்த பாடலில் சொன்ன அதே விஷயம் 10,000-15,000 வருஷம் முன்னாடி கடல்சார் வரலாற்றில் சொல்லக்கூடிய ஒரு தரவு இருக்குது. இது ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்குது. அடுத்து இதை பாருங்க, எவ்வளோ நீளமண்ண செவர், எவ்வளோ அழகாக அங்கங்கே படிக்கட்டோடு இருக்குது. மிக அழகாக இந்த ஒரு கட்டிடக்கலை திறன் வந்து இப்போ முழுமையாக ஆய்வு பண்ணனா மிக மிக நிறைய விஷயங்கள் இனிமேல் வெளியே வர துவங்கும். அடுத்து இது இல்லாமல் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தோம். அரிக்குமேட்லேயும் அது பக்கத்தில் 8 கிலோமீட்டர் தள்ளி நரம்பை என்ற இடத்துல பார்த்தப்ப தான் தெரிஞ்சது இந்த மக்களுடைய இந்த பிரித்தாளும் திறன். குறிப்பாக ரோம கிரேக்கத்திலேருந்து வரக்கூடிய கப்பல்களை அரிக்குமேடுலேயும், சீனாவிலேருந்து வரக்கூடிய கப்பலை நரம்பை என்ற இடத்துல கையாண்டிருக்காங்க. அதாவது தமிழர்கள் சீனர்களுக்கு கிரேக்கரை தெரியாது, கிரேக்கர்களுக்கு சீனாவை தெரியாது, ஆனால் தமிழர்களுக்கு 2 பேரையும் தெரிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிரேக்கரை சீனருக்கு அறிமுகப்படுத்தலை, சீனரை கிரேக்கருக்கு அறிமுகப்படுத்தலை. ஒரு துறைமுகத்தில் சீன பொருளை இறக்கி இன்னொரு துறைமுகத்தில் கிரேக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்பைஸ் ரூட், மிளகுகளை கிரேக்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து வரக்கூடிய பொருளை சீனத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மிக அழகான இது வந்து ஓஷன் மேனேஜ்மெண்ட் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு ஓஷன் மேனேஜ்மெண்ட்டுடைய பலவிதமான டெக்னிக்ஸ், தொழில்நுட்ப திறன் நம்முடைய சங்க இலக்கியத்தில் இருக்குது. இன்னைக்கு தமிழ் இலக்கியங்கள் உள்ளக்கூடிய கடல்சார் மேலாண்மையை உலக நாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட விஷயங்கள் இருக்குது. அடுத்து இது குமரி கடலில் 2007 பதிவு பண்ணாங்க. இது வந்து ஊடகவியல் நிகழ்ச்சியால் என்னை பற்றி வந்த செய்திகளை வச்சுக்கிட்டே இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கேன். 2007 நாங்கள் தேடின தேடல் வருடம் 30 நாள் மட்டும்தான் ஆய்வு பண்ண முடியும். ஏன்னா அந்த கடல் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன், 2 மான்சூனோட இது மிக மிக ஒரு பயங்கரமான கடல். அதுக்கு நாங்கள் மீனவர்களே சொல்லுவாங்க, கொலைக்களம்னே சொல்லுவாங்க. அந்த கடலுக்கு அவ்வளோ ஒரு மோசமான கடல். எந்த நேரத்தில் ஒரு 20 மீட்டர் உயரமான அலைகள் வரும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கடலில் 11,560 சதுர கிலோமீட்டர். அடுத்து இதை பாருங்க, 140 கிலோமீட்டர் வரைக்கும் நீளம் கடலுக்குள்ளே இருந்தது. இப்போ இன்னைக்கு தெளிவாக இன்னைக்கு ரிமோட் சென்சிங்கில் பதிவாக இருக்குது. அது இல்லாமல் மரிக்கினான் சொல்லக்கூடிய ஒரு தீவு, 22 கிலோமீட்டர் அகலம், 44 கிலோமீட்டர் நீளம் உள்ள ஒரு தீவு கடலுக்குள்ளே இருக்குது. அந்த தீவு ஒரு மிக பழமையான துறைமுகமாக செயல்பட்டு இருக்கு. இதில் பார்க்குறப்ப பக்ருளியாட்டு பன்மலை இடக்கத்து குமரி கொடுங்கடல் கொள்ளை என்ற இலக்கிய சான்றுகள் இன்னைக்கு அறிவியல் மூலமாக நிரூபிக்கக்கூடிய 7 வருட உழைப்பு. இன்னும் 2 வருடத்தில் இதை முழுமையாக நாங்கள் எடுத்து கொடுத்துருவோம். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் தேவைப்படுது. அடுத்து இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்தில் 2வது மிக முக்கியமான மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமாக கன்னியாகுமரி கடல் இருக்கு. இதில் ஒரு வியப்பான விஷயம் என்னன்னா, அந்த கடலுக்கு இன்னைக்கு பேர் என்னன்னா லட்சத்தீவு கடல். நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாதிரி அது அரபிக்கடலும் வங்காள விரிகுடாவும் இந்திய ஓஷனும் சேரக்கூடிய இடம் இல்லை. உண்மையில் பார்க்குறப்ப லட்சத்தீவு கடல் கொழும்பு வரைக்கும், தனுஷ்கோடி வரைக்கும் இருக்குது. அங்கே ஒரே ஒரு கடல் தான் பேரில் இருக்குது. மாலத்தீவுக்கு பின்னாடி தான் இந்தியன் ஓஷன் பேரே வருது.
இன்னைக்கு அறிவியல் முறையில் அந்த கடல் ஒரு கடலில் தான் இன்னைக்கு அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மீன்கள் இனப்பெருக்கம் எதனால் வந்ததுன்னா, இந்த கடலில் முழுகி போன நிலங்கள் இன்று மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடிபாடுகளாக மாறி இருக்கு. அதுக்கு பேர் வந்து முதல்ல 1920 அதுக்கு குமரின் ஃபிஷிங் பேங்க்னு வச்சாங்க. 1937 வெஜ் பேங்க் என்று இலங்கை மக்கள் மாற்றிட்டாங்க. உண்மையான அதுக்கு பேர் குமரின் ஃபிஷிங் கிரவுண்டு. அடுத்து இது பாருங்க, தேங்காய்பட்டினத்துலேருந்து 2 கிலோமீட்டருக்கு உள்ள நிலத்தில் மண்ணுக்கு கீழே 7 மீட்டர் ஆழத்தில் புதை உண்ட ஒரு கோயில். முழுக்க மண்ணை மட்டுமே எடுத்து இந்த கோயிலை மீட்டிருக்காங்க. இந்த கோயில் வந்து கலிங்கராஜபுரம் இடத்துல இருக்கு. இந்த கோயில் வந்து கடல் எந்த அளவுக்கு உள்ள வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல மண்ணுக்கு கீழே புதையுண்ட நகரங்களே இருக்கு. குறிப்பா பரமக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மஞ்சா கொள்ளை, அத்தியூத்து, ஆத்தங்கரையின் இடத்துல முழுகிய நகரங்களே இன்னைக்கு மண்ணுக்கீழே இருக்கிறத இன்னைக்கு ரிமோட் சென்சிங்ல கண்டுபிடிச்சிருக்கும். அடுத்து இது பாருங்க, லட்சத்தீவில் இருக்கக்கூடிய ஏலி கல்பனி பேங்க். அடுத்து லட்சத்தீவில் நான் 2008 எடுத்த போட்டோ. லட்சத்தீவில் முழுகி போன மரங்கள் இன்னைக்கும் கடல் கடியில் இருக்கு. அடுத்து இதை பாருங்க, மாலத்தீவில் 1190 தீவுல 190 தீவுல தான் ஜனங்க வாழ்றாங்க. மற்றதெல்லாம் இன்னைக்கு மீன்கள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடமா மாறி இருக்கு. இதெல்லாம் முன்னீர் பழந்தீவு, பன்னீர் ஆயிரம் சொல்லக்கூடிய மனிதர்கள் வாழ்ந்த தீவுகளா இருக்கு. அடுத்து என்னுடைய ஆஸ்திரேலியா, அமெரிக்க கடல்சார் வரிஞர்கள் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறது, இன்னைக்கு ரிமோட் சென்சிங் சேட்டலைட் மேப்பிங் மூலமா இந்தியன் ஓஷன்ல 20,000 தீவுகள் இருந்தது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதில் 9,000 தீவு கடலுக்குள் முழுகிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சோழர்கள் எப்படி பதிவு பண்ணாங்க? முன்னீர் பழந்தீவு, பன்னீர் ஆயிரம். நாங்கள்லாம் 12,000 தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா 20,000 தீவுகள். அவ்வளோ அக்யூரேட்டாக எப்படி சோழர்கள் காலத்தில் அந்த கடல்சார் நேவிகேஷன், கடல்சாருடைய வழிகளில் எப்படி பதிவு பண்ணாங்கன்றது உண்மையிலே வியப்பாக இருக்கு. அடுத்து இது பாருங்க, இடிந்த கரை. தமிழர்களுடைய அந்த பேர் வைக்கும் திறன், இது கரை இடிஞ்சு போயிருக்கு. இடிந்த கரை 72 முறை கடலால் பாதிக்கப்பட்டிருக்கு. முழுக்க நாங்கள் டேட்டா எடுத்து இதுக்கு கீழே நீங்கள் போகலாம். அடுத்து இது பாருங்க, அம்மிக்கல். குறிப்பாக பெருமணல், திருநெல்வேலி மாவட்ட கடற்கரை முழுக்கும் எங்கே நீங்கள் தோண்டினாலும் இந்த மாதிரி பொருட்கள் கிடைக்குது. இது உண்மையிலே இது அடிக்கடி கடலால் பாதிக்கப்பட்ட பகுதி. இது கோவையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் எங்கள் மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி கிடைக்குது. கிட்டத்தட்ட 4500 வருஷம் பழைய இந்த கோவையில் கிடைச்ச இந்த மண் பானை எழுத்துக்குறியோட இது அடுத்து இந்து பேப்பரில் வரப்போகுது. அடுத்து இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். வில்லியம் மாஸ்டர்ன்ற ஒரு ஓரியன்டலிஸ்ட் 1784 தென் அமெரிக்காவிலேருந்து கிழக்கு ஆப்பிரிக்கா வரை உள்ள தீவுகளை ஒரு குறிப்பாக ஒரு மொழியுடைய தாக்கம் இருக்குன்னு பதிவு பண்ணுறாரு. அது எந்த மொழின்னு அவருக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட அது தமிழ் மொழியாக இருக்கலாம்ன்ற நம்பிக்கையை வளர்த்துருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலக மொழிகளில் 435 சொல் பொதுவாக இருக்குது. அதில் 300 சொல் தமிழ் சொல்லாவே இருக்கு. அடுத்து அதிகாரத்தில் இருக்கிறவன் அவன் கதையவே வரலாறாக எழுதிக்கிறேன். நம்ம வரலாறை கதையாக கூட எழுத மாட்டான். அதிகாரம் ஒரு நாள் மக்கள் கையில் வரும். அது வரைக்கும் நம்ம வரலாறை நாம தான் கதைகளாவது சொல்லணும்னு அவர் சொன்னாருமா. நம்ம கேட்டு வளர்ந்த கதைங்க தான் ஒவ்வொரு தலைமுறையையும் உருவாக்குது.